வணக்கம் நண்பர்களே. கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விட மிக ஆபத்தான ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில், முக்கியமாக சென்னை, கோவை, மதுரை நகரங்களில் நடப்பதாக ஒரு செய்திகளை படித்தேன். சுகர் மம்மி. அது என்ன கலாச்சாரம்? சுகர் மம்மி எப்படி இப்படி ஒரு பேரை வச்சாங்கன்னு தெரியல. அதாவது பணக்கார பெண்கள், ஒரு ஆண் துணையற்ற அல்லது வெளிநாட்டில் கணவன் வசிக்கிற ஒரு பணக்கார பெண்கள், பண வசதி கொண்ட பெண்கள், கல்லூரி பருவத்தில் இருக்கிற பசங்களை நட்பாக்கிறது. ஏதோ சமூக வலைதளங்கள் இப்போ நிறைய இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம் இதில் நட்பாக்கிறது. அந்த நட்பை வச்சு அவங்களுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு காஸ்ட்லி பைக்கு அல்லது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ட்ரீட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து நட்பாய்க்கிறாங்க. இதில் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்புக்காக அந்த உறவுகளை அவங்க ஏற்படுத்துறது இல்லை. தங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணும், யாரோ ஒருத்தரோட நம்ம நெருங்கி மனதறி ரீதியாக பழகணும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில், இதை உளவியலாளர்கள் எப்படி ஒரு சைக்காலஜிக்கலாக டெர்மாலஜியில் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல. நான் ஒரு சமூக பார்வையோடு சொல்கிறேன். இப்படி ஒரு கலாச்சாரம் பரவுது. ஒரு வகையான பண வசதி படைத்த பெண்கள் இந்த இளம் வயது பசங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் நாளடைவில் தான் இது செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகுது. ஒரு பாலியல் தொடர்புக்குள்ளே எப்போ போகுதுன்னா, நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான். எடுத்த உடனே அந்த இது இல்லை. ஏன்னா அதுக்கு வேறு இதாகிடுது, அர்த்தமாயிருது. இவங்களுக்கு ஏதோ மன ரீதியான ஒரு துணை தேவைப்படுதுன்னொடனே இந்த அதாவது சுகர் மம்மி, அதனால தான் சுகர் மம்மின்னு இந்த பேர் வச்சுருக்கிறது. ஆனால் நாளடைவில் அது போய் முடிகிற இடம் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் முடியுது. அதையே பிற்காலங்களில் விடவும் முடியாமல் அந்த பையனையே தொடர்ந்து மிரட்டுற அளவுக்கு சில வேலைகளை பண்ணிடுறது. இவங்க நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்சிகள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பையனை மிரட்டுறது. இது எண்டில் இந்த சுகர் மம்மிங்கிற கலாச்சாரம் எண்ட் ஆகும்போது நடக்கிற விஷயங்களாக தான் பொதுவெளியில் இருக்குது, நம்ம சமூக வலைதளங்களில் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இந்த சுகர் மம்மின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சது, இந்த கலாச்சாரம் எப்படி இந்த இதுக்குள்ளே வளர்ந்தது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலும் வெவ்வேறு பெயர்கள் வேணால் சூட்டப்படலாம். ஆனால் அடிப்படை இச்சை குணங்கள் மாறலை அப்படிங்கிறது இது காட்டுது. ஆனால் இது கஞ்சா போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை விட மிக மிக அபாயகரமானது இளைஞர்களுக்கு அப்படிங்கிறத மட்டும் சுட்டி காட்டிக்கிறேன். இது சம்மந்தப்பட்டவங்க கவனித்து, மனநல மருத்துவர்கள், சைக்காலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வேறு விழிப்புணர்வு வீடியோக்கள் கூட இதில் போடலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.